ஹாய் மக்களே, நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு பிரீமியமான 3 பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் வில்லா தாங்க பார்க்க போறோம். அதுவும் நம்ம கூடுவாஞ்சேரியில தான் இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளா இருக்கு. நான் கை காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, அது டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனு. அதுல 2 வீடு அவைலபிளா இருக்குங்க. ட்ரிபிள் பெட்ரூம்ல மொத்தம் 3 வீடு. அதுல சென்டரா இருக்க வீடு முடிஞ்சிடுச்சுங்க. பாக்கி இருக்க 2 வீடுமே அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளா இருக்குங்க. ப்ராப்பர்ட்டியை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானை டேப் பண்ணிக்கங்க. நீங்க கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா மறக்காம எங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போய் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்டோ 800 ஸ்கொயர் ஃபீட்டோ கிடையாதுங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க. நல்ல சூப்பரான வீடுங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே ரைட் சைடில் உங்களுக்கு பைக் பார்க்கிங்கான இடமும் இருக்குது. வீடை சுற்றி நல்ல செட்பேக் இருக்குங்க உங்களுக்கு. அதே மாதிரி 3 ஃபேஸ் இபி இந்த வீட்டுக்கு உங்களுக்கு வந்துடும். ஆல்ரெடி லைன் எல்லாமே எடுத்தாச்சு உங்களுக்கு. 3 ஃபேஸ் இபியும் கொடுத்தாச்சு. ஒன்லி நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் உங்களோட வேலையாக இருக்குங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே கேட்டு திறந்து உள்ளே வந்தோடனே நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங், ஒரு இன்னோவா கார் இல்லை ஒரு பெரிய எஸ்யூவி கார் நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு இடம் இருக்குங்க. சேஃப்டிக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி வரத்துக்கு நல்ல செட்பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்தா மாதிரிங்க. வீட்டோட மெயின் டோரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே எனக்கு பிடிச்சது இந்த ஹால் சைஸ் தாங்க. நல்ல ஸ்பேஷியஸான ஹாலு. அதே மாதிரி ஹாலில் கொடுத்துருக்க விண்டோவும் நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க. வீடு நல்ல வெளிச்சமாக இருக்குங்க. ஆக்சுவலாக செட்பேக் ஏரியா இருக்கிறதுனால வீடு நல்ல வெளிச்சமாக இருக்குது. இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு ஹாலை ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல ஸ்பேஷியஸான ஹால் சொல்லலாம். ஹால்லேயே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கிச்சனுங்க. ஒரு ஓப்பன் கிச்சன் மாடலு. இந்த கிச்சனை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் போட்டுக்கலாம், இல்லை ஸ்லைடிங் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஓப்பனாகவே விட்டுடலாம். ஆக்சுவலாக நல்ல அனலே இல்லாமல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இது வாங்கினவங்க பண்ணியிருக்காங்க. இது ஃபினிஷான வீடு தான் நான் காமிச்சிருக்கேன். இவங்க பில்டர் சைட்லேருந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா பிளெயினாக தான் கொடுப்பாங்க. எல்லா வீடுமே பிளெயினாக தான் கொடுப்பாங்க. இது வாங்கினவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மாடலில் நீங்களும் பண்ணிக்கலாம். வாங்கினவங்க பிவிசியில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கபோர்ட் ஒர்க்லையும் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தது படிக்கட்டு கீழே இன்வெர்ட்டருக்கான ப்ரொவிஷன் ஏரியா அது. இது ஹாலில் இருக்க ஒரு காமன் பாத்ரூம். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹாலில் இருக்க ஒரு காமன் பாத்ரூம் இது. அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இது. எப்பயுமே இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாகவே பண்ணுவாங்க. எல்லாமே டைல்ஸ் முதல் கொண்டு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் முதல் கொண்டு இது எல்லாமே நல்ல உங்களுக்கு பிராண்டடாக இருக்கும். ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நல்ல பிராண்டடாக தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கீழே நீங்கள் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்க. அப்படியே அந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தோம்னா இது படிக்கட் வழியாக மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கட் ஃபுல்லாகவே கிரானைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் போடலங்க. மேலே வந்தோடனே சூப்பராக கீழே என்ன ஹால் சைஸ் பார்த்தீங்களோ அதில் பாதி சைஸ் மேலே இருக்குங்க. நல்ல சூப்பரான சைஸில் ஒரு ஹாலு. இங்கேயே நீங்கள் சோஃபா போட்டு ஒரு டிவி யூனிட் செட் பண்ணி பார்க்குறதுக்கான ஏரியா, சூப்பரான ஏரியா. ஒரு பிளேயிங் ஏரியா மாதிரி இருக்குங்க இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருமே ஃபேமிலி ரிலேஷன்லாம் வந்தாங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து உங்களுக்கு விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு செகண்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமுக்கு 2 ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நல்ல காத்தோட்டமாக இருக்கும். நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஷெல்ஃப், லாஃப்ட் எல்லாமே சூப்பராக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் இது. நல்ல வென்டிலேஷனோடு இருக்குது. இந்தியன் ஸ்டைலில் இந்த பாத்ரூம் வந்துடும். வித் வாஷ் பேஷனோட வந்துடும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்க 2 பெட்ரூமுக்குமே நல்ல வாஷ் பேஷனோட தான் கொடுப்பாரு. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல குவாலிட்டியாக தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் வித் ஓப்பன் பால்கனி. அதாவது ஒரு டோர் திறந்து பால்கனிக்குள்ளே போகணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஓப்பன் பால்கனியாக இருக்கும். நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். இந்த இடத்துல பண்ணியிருக்க கபோர்டு ஒர்க், பிவிசி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இது வாங்கினவங்க பண்ணதுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பில்டர் கொடுக்கறது பிளெயினாக தான் கொடுப்பாங்க. பாத்ரூமில் கூட உங்களுக்கு சின்ன சின்ன கபோர்டு ஒர்க்லாம் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. இந்த பாத்ரூமில் உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்துடும். வித் வாஷ் பேஷனோட வந்துருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் ஒரு ஓப்பன் பால்கனி. இதில் உங்களுக்கு சேஃப்டிக்கு எஸ்எஸ்லேயே உங்களுக்கு கிரில் போட்டு அங்கேயே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டோர் போட்டு அதை கவர் பண்ணணுன்ற அவசியம் இருக்காதுங்க. நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் போட்டாலே போதும் உங்களுக்கு. வாங்க இப்போ நம்ம மேலே போய் அப்படியே டெரேஸ் பார்த்துக்கலாம். படிக்கட் ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரானைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்லிப்பரி கிரானைட்டில் கொடுத்ததுனால உங்களுக்கு வழுக்கெல்லாம் இல்லைங்க. நான் வெறும் காலில் கூட நடந்து பார்த்தேன், வழுக்கில். ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தளம் தான் போட்டிருக்காங்க. ஓடெல்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கு மேலே தான் உங்களுக்கு 1000 லிட்டரில் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெரேஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வெதரிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. வீடு எப்போவுமே கூலிங்காக இருக்கும். உங்களுக்கு என்ன வெயில் அடித்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு அனல் எல்லாத்தையும் உங்களுக்கு குறைச்சி ஓரளவுக்கு கூலிங்காகவே இருக்குங்க வீடு. ஆக்சுவலாக இந்த
த்ரீ பிஹெச்கே சூப்பரான ப்ரீமியம் வில்லாவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 78 லேக்ஸுங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பரான வீடுங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. நார்த் ஃபேஸிங்கில் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடு ஒரு அட்டகாசமான வீடுன்னே சொல்லலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கங்க. அன்டில் தென் பை ஃப்ரம் கேஎஸ்எம் ப்ராப்பர்ட்டிஸ், சென்னை.